எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் நம்ம தானே தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோல வந்து சாம்சங் S25 பத்தின டீடைல்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் முன்னாடி கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சாம்சங் S24 வந்து போன வருஷம் வந்து லான்ச் ஆச்சு. இந்த மொபைல் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து நிறைய பேர் வாங்கினாங்க. அதுல வந்து கேமரா குவாலிட்டிக்காகவே நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. அதுல வந்து ஜூமிங் ப்ராசஸ் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஜனவரி 22ஆம் மீட்டப் வச்சு சாம்சங் S25 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னா, சாம்சங் 25ல டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். இதனுடைய டிஸ்பிளே வந்து டைனமெட் LTPO AMOLED 2X வகை சேர்ந்தது. இதனுடைய ஹெர்ட்ஸ் வந்து 120 Hz சேர்ந்தது. இது வந்து 2600 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் வந்து கொண்டது. இதனுடைய சைஸ் வந்து 6.9 இன்ச்சஸ் சேர்ந்தது. 116.9 சென்டிமீட்டர் சேர்ந்தது. இதோட ரெசல்யூஷன் வந்து 1440 3120 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான HD வீடியோஸ் அண்ட் 4K வீடியோஸ் அண்ட் மூவிஸ் பார்த்துக்கலாம். இந்த டிஸ்பிளேவுடைய ப்ரொடக்ஷன் வந்து கார்னிங் கொரில்லா ஆர்பர் 2 வகையை சேர்ந்தது போட்டிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இந்த மொபைலோடைய ஓஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கணும். இதோட ஓஎஸ் வந்து Android 15 போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து Android 15 வந்து 7 அப்கிரேடான ஆண்ட்ராய்டு ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய சீப் செட் வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 Elite வந்து கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுலே அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இதுதான். அதுக்கடுத்து இதனுடைய கோர் வந்து அவுட் கோர் வகை சேர்ந்தது. 2.4 ஹெர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்பீடும், செகண்ட் ஸ்பீடு வந்து 2.2 ஹெர்ட்ஸ் சேர்ந்தது. நம்ம அடுத்ததா இந்த மொபைலில் இருக்கிற மெமரி பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து 2 வகையான ரேம் அண்ட் ரோம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெஸ்ட் வந்து நம்ம 256 GB ரோமும் 12 GB ரேமும் இருக்கிறதும் வாங்கிக்கலாம். இல்லை 512 GB ரோமும் 12 GB ரேம் இருக்கிறதும் வாங்கிக்கலாம். இல்லை அது எனக்கு இதை விட இன்னும் ப்ராசஸ் அதிகமாக வேணும் எனக்கு அப்படின்னா 512 GB ரோமும் 16 GB ரேமும் இருக்கிற மொபைலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து 3 வகையான மெமரி ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 வகையான ப்ராசஸ்க்குமே வந்து HDMI மெமரி கார்டு வந்து நம்ம வந்து 1 TB வரைக்கும் போட்டு விரிவாக்கம் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கேமரா. இதில் வந்து பேக்கில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெயினான கேமரா வந்து 200 MP வந்து ஒரு கேமரா ஒன்று இருக்குது. அதே மாதிரியே 15 MP ஒன்று, 15 MP ஒன்று, 10 MP ஒன்று இருக்குது. இந்த 200 MP இருக்கிறது வந்து 24.mm வந்து போர்ட்டபிள் கேமராவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதை வந்து நம்ம 3x வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம வந்து 10 MP கேமரா வந்து 3x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து 15 MP கேமரா வந்து 111 mm வரைக்கும் நம்ம வந்து டெலிஃபோட்டோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து 5x வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே இன்னொரு கேமரா வந்து 0.7 mm வரைக்கும் நம்ம வந்து லாங்கஸ்ட்ல வச்சு நம்ம போர்ட்டபிள் TVAF வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சூப்பர் ஸ்டெடி வீடியோவாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 15 MP கேமராவை மூணாவதாக இருக்கிற 15 MP கேமராவை. இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து லேசர் AF இருக்கு. அதுக்கடுத்து ஃபேஸ் பியூட்டி இருக்கு. அதுக்கடுத்து LED ஃபிளாஷ் இருக்கு. ஆட்டோ HDR பனோரமா இருக்கு. இந்த கேமராவில் வந்து பேக் கேமராவில் வந்து 200 MP கேமராவில் வந்து நம்ம வீடியோ வந்து 8K வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். 8K 4K அதை விட உங்களுக்கு கம்மியான குவாலிட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். 8K குவாலிட்டி இருக்கும்போது நீங்கள் ஏன் கம்மியான எடுத்து போகிறீங்க? அதனால் உங்களுக்கு வந்து ஜூமிங் வந்து 10x வரைக்கும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துக்க முடியும் உங்களால். இதனுடைய செல்ஃபி கேமரா வந்து 12 MP கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம 2.33 mm வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வச்சு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வைட் ஆங்கிள் வந்து கேமரா வந்து 3.2 வரைக்கும் நம்ம வைட் ஆங்கிள் கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செல்ஃபி கேமராவில். அதுக்கடுத்து செல்ஃபி கேமரா வந்து நம்ம 3x வரைக்கும் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமராவில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து நம்ம 4K வரைக்கும் தான் எடுக்க முடியும். பேக் கேமரா மாதிரி 8K வரைக்கும் எடுக்க முடியாது. 4K தான் அலோடு இதுக்கு. இதனுடைய ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து 3.2 mm வரைக்கும் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆடியோ பீட் வந்து 32 feet. அடுத்ததாக இந்த மொபைல் வந்து வைஃபை இருக்கு. வைஃபைலேருந்து 5G இன்டர்நெட் வசதி இருக்கு. அதுக்கடுத்து ப்ளூடூத் வசதி 5.4 ப்ளூடூத் வசதி இருக்கு. அதுக்கடுத்து இதில் வந்து GPS வசதி,
அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேடியோ வசதி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதனுடைய போர்ட்டபிள் வந்து டைப் சி போர்ட்டபிளுக்கு வேண்டது. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh பேட்டரி சேர்ந்தது. இதனுடைய சார்ஜர் டைப் வந்து சி டைப்பு 45 வோல்டேஜ் சேர்ந்தது. 30 மினிட்ஸில் வந்து 65% வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆகும் அப்படின்னு வந்து கம்பெனி சார்பாக அப்லோட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதனுடைய சென்சார் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அண்டர் டிஸ்பிளே வகையை சேர்ந்தது. இந்த சாம்சங் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா சாம்சங் டிஎக்ஸுக்கும் சாம்சங் ஒயர்லெஸ் டிஎக்ஸுக்கும் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸா இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைட் பேண்டுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்ததா இந்த மொபைல் வந்து எத்தனை விதமான கலர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஸ்டா டைட்டானியம் சில்வர் ப்ளூல இருக்கு, டைட்டானியம் பிளாக்ல இருக்கு, டைட்டானியம் ஒயிட் சில்வர்ல இருக்கு, டைட்டானியம் கிரேல இருக்கு, டைட்டானியம் ஜோட் கிரீன்ல இருக்கு, டைட்டானியம் ஜெட் பிளாக்ல இருக்கு, டைட்டானியம் பிங்க் கோல்டுல இருக்கு. உங்களுக்கு எந்த கலர்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு, அமேசான் பிளிப்கார்ட்லயே அவைலபிளா இருக்கு. இல்லை நீங்க வந்து டைரக்டா சாம்சங்ல போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பெஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு பக்கத்தில் எங்கன்னா சாம்சங் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே போயிட்டு கூட வாங்கிக்கலாம். சாம்சங் S25 அல்ட்ராவுடைய இந்த மொபைலோடைய ப்ரைஸ் ரேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 512 GB ரவுமும் 12 GB ரேமும் கொண்ட மொபைல் வந்து 1,29,999 ரூபாய்க்கு இருக்கு. இது வந்து நம்ம 1 TB ரவுமும் 12 GB ரேமும் கொண்ட மொபைல் வந்து 1,65,999 ரூபாய்க்கு வந்து இருக்கு. உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து வேல்யூபிளா இருக்கோ நீங்க வந்து அதை ஷாப்பிங் பண்ணணும், ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களிடம் வீடியோ உங்களுக்கு கௌதம். ஷடா, பை பை.